உசாத்துணை உள்ளீடுகளை உருவாக்குவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதற்கு நான் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்துகிறேன். பிப்டெக்ஸ் லேடக்கில் இருந்து தனித்து நின்று செயல்படும் பயன்பாடாகும். இதில் இப்போது பார்க்கும் பிடிஎஃப் ஃபைலை உருவாக்குவதை பார்க்கலாம். முதல் பக்கம் தலைப்பை காட்டுகிறது. இரண்டாம் பக்கத்துக்கு போவோம். அங்கேதான் உரை இருக்கிறது. குறிப்புதவிகள் 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ளன. அடுத்த பக்கத்தில் 11 வரை. இந்த குறிப்புதவிகள் அகர வரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன என்பதை கவனிக்கவும். நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம். அடுத்து இதற்கு பயன்படுத்திய மூல பைலை காணலாம். இதை முழுதும் பார்க்கலாம். இதன் வரிகள் முழுதும் பார்க்க இங்கே குறிப்புதவிகள் ஏதும் இல்லை என்பதை காணலாம். இந்த தகவல் இந்த மூல பைலில் இல்லை. ஆகவே குறிப்புதவிகள் எங்கே உள்ளன? அவை ரெஃப் பைலில் உள்ளன. உண்மையில் அந்த பைலின் பெயர் ref.bib. அதுதான் இந்த கட்டளை உசாத்துணைக்கு முன்னிருப்பு. இதோ இருக்கிறது ref.bib. ref.bib இல் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அதில் குறிப்புதவி தகவல் பல்வேறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக பின்வரும் வகைகள் உள்ளன: டெக் ரிப்போர்ட், இன் புரோசீடிங்ஸ், மிஸ்செலேனியஸ், மேலும் ஆர்டிக்கிள். இந்த ஃபைலுக்கு மீண்டும் வந்து விளக்குவோம். இப்போதைக்கு வெளியீட்டில் குறிப்புதவி பட்டியலை உருவாக்கும் முறையில் கவனம் செலுத்தலாம். மூல பைலான references.tex மீண்டும் இடுவோம். இந்த பக்கத்தின் உச்சிக்கு போகலாம். முதலில் குறிப்புதவிகள் என துவங்கும் ஃபைல்களின் ஒரு பட்டியலை பார்க்கலாம். இங்கே உள்ளது. references.tex தவிர மற்ற ஃபைல்களை நீக்கலாம். இதை உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே references.tex மட்டுமே உள்ளது. நான் இதை தொகுக்கிறேன். தொகுக்கும்போது எச்சரிக்கை செய்திகள் கிடைக்கின்றன. அவை வரையறுக்காத குறிப்புதவிகள் சில உள்ளன, சில மேற்கோள்கள் காணவில்லை என்பன. இங்கே pdf.tex கட்டளை உருவாக்கிய புதிய ஃபைல்கள் உள்ளன என்று பார்க்கலாம். references.pdf உடன் புதிய ஃபைல்கள் உள்ளன. references.log, references.aux என சில உள்ளன. references.log ஐ முதலில் பார்க்கலாம். இதில் நிறைய தகவல்கள் உள்ளன. உண்மையில் இங்கே நாம் காணும் அத்துணை செய்திகளும் உள்ளன. கீழே போய் பார்க்கலாம். இங்கு நிறைய தகவல்கள் உள்ளன. மேலும் இங்கு காணும் எச்சரிக்கைகளும் உள்ளன. சில எழுத்துருக்களை காணவில்லை என்ற எச்சரிக்கையும் உள்ளது. ஆனால் இத்துடன் காலம் தள்ள முடியும். சில குறிப்புதவிகள் காணவில்லை, சில மேற்கோள்கள் காணவில்லை என்னும் எச்சரிக்கைகள் நமக்கு முக்கியம். இவற்றை எதிர்கொள்வோம். மற்ற references.aux என்ற ஃபைலை திறக்கலாம்.
அதில் பல மேற்கோள் கட்டளைகள் உள்ளன. இவை எங்கிருந்து வந்தன? மேற்கோள்களுக்கான ஆர்குமென்ட்கள் எல்லாம் மூல பைலில் சைட் கட்டளையில் காணப்பட்டன. இங்கே காண்பது போல. அதை இங்கே திறக்கிறேன். கீழே போகலாம். அதற்கு ஒரு ஸ்க்ரால் செய்து போகலாம். மூல பைல் இங்கே. உதாரணமாக இங்கே காணும் சைட் VK79, அந்த VK79 இங்கேயும் வருகிறது. சைட் TK80 இங்கேயும் வருகிறது. இதைப்போல மற்றவை. இங்கே பிப் ஸ்டைல் பிளைன் கூட மூல பைலில் இங்கே வருகிறது. மேலே போகலாம். பிப்ளியோகிராபி ஸ்டைல் பிளைன், அந்த பிளைன் இங்கே வருகிறது. AUX பைல் பல வேரியபிள்களின் பெயரையும் சேமிக்கிறது. உதாரணமாக இந்த செக்ஷனுக்கு ஒரு லேபிளை சேர்த்தேன். இங்கே போகலாம். இதை லேபிள் இல்லாமல் செய்யலாம். ஆகவே உதாரணமாக அதை நீக்கிவிட்டு தொகுக்கலாம். இந்த பைலை மீண்டும் திறக்கலாம். இங்கே லேபிள் இப்போது இல்லை என கவனியுங்கள். ஆகவே நான் இங்கே ஒரு லேபிளை இட்டவுடன் லேபிள் செக் ஆர்யா. சேமித்து தொகுக்க. இதை திறக்கலாம். இந்த பைலுக்கு இப்போது வந்து மீண்டும் திறக்கலாம். இப்போது கவனியுங்கள். இந்த கட்டளை நியூ லேபிள் செக் ஆர்யா. இந்த லேபிள் தான் முன்னே இங்கே இருந்தது. இது செக்ஷன் 1 என்று சொல்கிறது. இங்கே காண்பது இந்த 2 பக்க எண்ணை குறிக்கிறது. இந்த ஆவணத்தின் பக்க எண் 2. அடுத்த தொகுப்பின் போது லேடக் AUX பைலை படித்து லேபிள் தகவலை ஏற்றுகிறது. அதனால்தான் லேபிள்களை சரியாக பெறுவதற்கு 2 தொகுப்புகள் தேவையாக இருக்கிறது. குறிப்புதவிகள் பட்டியல் உருவாக்கப்படுவதை விவரிப்போம். இதுதான் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தும் நேரம். பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ் கட்டளை இங்கே கொடுக்கப்படுகிறது. கட்டளையை தருகிறேன். பிப்டெக்ஸ் ரெஃபரன்ஸ். இது referencesஆக்ஸ் இல் இருந்து உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது. இங்கே அது referencesஆக்ஸ் பயன்பட்டதாக சொல்கிறது. இந்த பிளைன் கட்டளையால் கொடுக்கப்பட்டபடி plain.bst என்னும் ஸ்டைல் பைலையும் பயன்படுத்துவதாக சொல்கிறது. தகவல் refbib இல் இருந்து இதை ஏற்கனவே விலக்கிவிட்டேன். refbib தரவுத்தளம் பைல் நம்பர் 1 தான் refbib. பிளைன் ஸ்டைல் மற்றும் refbib ஐயும் மூல பைலில் பயன்படுத்தியது நினைவிருக்கலாம். இப்போது என்னென்ன பைல்கள் உருவாகி உள்ளன என பார்க்கலாம். சரி, இவைதான் கட்டளை bibtex.references ஆல் உருவான புதிய பைல்கள். இதை பட்டியலிடலாம். முன்பார்த்த பைல்கள் கூட மேற்கொண்டு 2 புதிய பைல்கள் referencesblg மற்றும் referencesbbl உள்ளன. referencesblg பைலில் பார்மேட்டிங் ஒழுங்கு செய்யும் தகவல் இருக்கிறது. பார்க்கலாம். ஒழுங்கு செய்யும் தகவல் சிலது இருக்கிறது என்பதை காணலாம். வெளியேறுவோம். இந்த bbl பைலில் என்ன இருக்கிறது? referencesbbl. ஆகவே இதில் முன்னே பார்த்த தகவல் குறிப்புதவிகள் இருக்கின்றன. referencesbbl இல் மேற்கோள் காட்டும் குறிப்புதவிகள் உள்ளன.
அவை நாம் இறுதி பிடிஎஃப் ஃபைலில் பார்க்கும் அதே வரிசையில் உள்ளன. சாதாரணமாக யாரும் இவற்றை மாற்றவோ இல்லை பார்க்கக்கூட தேவை இராது. இந்த கடைசி தொகுப்பில் ஒரு எச்சரிக்கை காட்டப்பட்டது, referencesபிபிஎல் ஐ காணவில்லை என்று. referencesலாக் ஃபைல் இங்கே இருப்பதை பார்க்கிறோம். அதை இங்கே திறக்கலாம். அதில் தேடலாம். உதாரணமாக referencesபிபிஎல் ஃபைல் இல்லை என்கிறது. இதுதான் முந்தைய தொகுப்பில் நடந்தது. ஆனால் பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி இப்போது referencesபிபிஎல் ஐ உருவாக்கிவிட்டோம். ஆகவே இன்னொரு முறை தொகுக்கலாம். இப்போது எச்சரிக்கைகள் வேறானவை. லேபிள்கள் மாறியிருக்கலாம் என்கிறது. உண்மையில் தொகுத்த உடனே இந்த referencesபிபிஎல் ஃபைல் படிக்கப்படுகிறது. அந்த குறிப்புதவிகள் இங்கே ஏற்றப்படுகின்றன. இந்த வரிசையும் referencesபிபிஎல் இல் நாம் பார்த்த அதே வரிசைதான். உதாரணமாக நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்கள். முதல் குறிப்புதவி சாங் ஆண்ட் பியர்சன். இங்கேயும் சாங் ஆண்ட் பியர்சன். ஆனால் இந்த தகவல் இன்னும் சரியானது இல்லை. நாம் இன்னும் சரியாக மேற்கோள் காட்டவில்லை. ஆகவே தொகுக்கலாம். இது நாம் முன்னேயே ஆரம்பித்தது. இன்னொரு முறை தொகுத்தால் அது சரியாகிவிடும். இதை எப்படி விளக்குவது? நாம் போய் referencesaux ஐ பார்க்கலாம். முன்பிருந்த மேற்கோள் செய்திகளுடன் கூடுதலாக குறிப்புதவிகள் இருக்கிறது. பிப்சைட் சிபி82 என்று பலதும் சொல்கிறது. இது சிபி82 லேபிள் இட்ட உசாத்துணை உருப்படி குறிப்புதவி 1 என சொல்கிறது. உதாரணமாக இதை திறந்திருக்கிறோம். மூல பைலையும் திறக்கலாம். சிபி82 க்கு தேடலாம். இதோ இருக்கிறது சிபி82. அதற்கு பொருத்தமான குறிப்புதவி இங்கே இருக்கிறது. மேற்கோளிலும் தெரிகிறது. இந்த தகவல், அதாவது இந்த குறிப்புதவி சிபி82 குறிப்புதவி பட்டியலில் உருப்படி நம்பர் 1 ஆக இருக்கிறது. referencesaux ஃபைலிலும் இருக்கிறது. ஆகவே மீண்டும் தொகுத்தால் இந்த தகவல் தானியங்கியாக இங்கே வருகிறது. இப்போது எச்சரிக்கைகளும் காணாமல் போய்விட்டன. லேடக் என்ன செய்தது எனில் குறிப்புதவி எண் தகவலை referencesaux இல் இருந்து எடுத்தது. அவற்றை மூல பைலில் சைட் கட்டளைகளின் லேபிள்களுக்கு குறித்தளித்தது. இப்போது குறிப்புதவிகள் உள்ள refபிப் ஃபைலை பார்க்கலாம். இங்கே வருவோம். refபிப் இந்த பக்கத்தின் மேலே போகலாம். இமேக்ஸ் எடிட்டரில் சேர்க்க நினைக்கும் ஒரு குறிப்புதவியை தேர்ந்தெடுக்க ஒரு உள்ளீட்டு வகையை பயன்படுத்த முடியும். உதாரணமாக என்ட்ரி டைப்ஸ் என்று இங்கே இருப்பதை பாருங்கள். ஆகவே இமேக்ஸ் திருத்தியில் இதை உருவாக்க முடியும்.
இந்த ஆர்டிக்கிள் இன் ஜர்னல் வகையை நாம் தேர்ந்தெடுத்த உடனேயே ஒரு காலி பதிவு கிடைக்கிறது. இதை நான் நிரப்ப முடியும். உங்கள் திருத்தியில் இப்படி வசதியில்லை எனில் கைமுறையாகவே இந்த உள்ளீடுகளை உருவாக்கலாம். இப்போது இதை செயல் நீக்குகிறேன். எனக்கு இது வேண்டாம். ஸ்ட்ரிங்ஸ் என்னும் சரங்களை அறுதியிட்டு அவற்றை வேரியபிள்களாக ஃபைல் refபிப் இல் பயன்படுத்த முடியும். உதாரணமாக சரம் ஜேடபில்யுசி என்பது ஜான் வைலி அண்ட் சாங்ஸ் லிமிடெட் சிச்செஸ்டர் ஐ குறிக்கிறது எனலாம். இது சில குறிப்புதவிகளில் பயனாகி உள்ளது. உதாரணமாக ஒவ்வொரு குறிப்புதவிக்கும் ஒரு விசைச்சொல் பதிவேட்டின் ஆரம்பத்தில் இருக்கிறது. உதாரணமாக இந்த குறிப்புதவி பதிவேடு கேஎம்எம்07 ஐ கொண்டுள்ளது. அது இங்கேயும் உள்ளது. உண்மையில் இந்த பதிவையும் இதே விசைச்சொல் கொண்டு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இப்போது எப்படி பிப்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி பல்வித மேற்கோள்களையும் காட்ட முடிகிறது என்று விளக்குகிறேன். வேறு மாற்றங்களை செய்யும் முன் இங்கே குறிப்புதவிகள் அனைத்தும் அகர வரிசையில் உள்ளன என்பதை நினைவு கொள்வோம். உதாரணமாக பிசி சாங் அண்ட் பியர்சன் எண் 1 அது இங்கே இருக்கிறது. குறிப்பிடப்படும் முதல் குறிப்புதவி 3, பிறகு 2, பிறகு 11, மேலும் இதேபோல், ஏனெனில் மேற்கோள் காட்டப்படுவது அகர வரிசையில். இந்த பிப்ளியோகிராபி ஸ்டைல் ஐ வேறாக மாற்றினால் இதை பிப்ளியோகிராபி ஸ்டைல் UNSRT என மாற்றுகிறேன். இது IEEE ஜர்னல்களில் பயன்படும் அடுக்காத குறிப்புதவி பட்டியலாக காட்டப்படுகிறது. ஒருமுறை தொகுத்தால் referencesaux ஸ்டைல் தகவல் குறித்து மேம்படுத்தப்படுகிறது. இப்போது UNSRT என இருக்கும். பிப்டெக்ஸ் ஐ bibtex.references கட்டளையால் செயலாக்க referencesபிபிஎல் இல் குறிப்புதவி பட்டியல் உருவாக்கப்படுகிறது. அது referencesபிபிஎல் ஐ உருவாக்கி இருக்கும் என்பதை கவனிக்கவும். ஆனால் இது புதிய UNSRT பாங்கில் இருக்கும். இப்போது referencesடெக்ஸ் ஐ தொகுக்கலாம். வரிசை மாறிவிட்டதை பாருங்கள். குறிப்புதவிகள் அகர வரிசையில் இராது. ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை இப்படி உள்ளது. லேபல்கள் மாறி இருக்கலாம். சரியான குறிப்புதவிகள் கிடைக்க மீண்டும் இயக்கவும். அதை மீண்டும் இயக்க எச்சரிக்கை போய்விட்டது. இங்கே குறிப்புதவிகள் காட்டப்படுவது மூல பைலில் காட்டப்படுவது போலவே என்று கவனியுங்கள். உதாரணமாக குறிப்புதவி 1 முதலில் காட்டப்பட்டது. குறிப்புதவி 2 இரண்டாவதாக, 3வது, 4வது, 5வது, இதேபோல மேலும். இப்போது குறிப்புதவிகளை கணினி விஞ்ஞான ஜர்னல்களில் கேட்பது போல ஆக்க, ஆகவே இங்கே வந்து இதை அல்பா என்போம். ஒருமுறை தொகுக்கலாம். பிப்டெக்ஸ் செய்கிறேன். இன்னும் ஒரு முறை தொகுக்கலாம். ஆகவே இது மாறிவிட்டது. ஆனால் இங்கே குறிப்புதவிகள் மாறவில்லை. லேபல்கள் மாறியிருக்கலாம் என எச்சரிக்கை உள்ளது. இன்னொரு முறை தொகுக்க அதே போல இருக்கிறது. உதாரணமாக இங்கே பிசி சாங் அண்ட் பியர்சன், அதற்கு இங்கிருப்பது சிபி82. இதோ இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளீடுகளின் குறிப்புதவியாக்கம் மாறிவிட்டது.
வலையுலகில் இன்னும் பலவித குறிப்புதவி பாங்குகள் உள்ளன. ஐஃபாக் மற்றும் கெமிக்கல் என்ஜினியரிங் ஜர்னல்களில் வருவது போல ஸ்டைலை காட்டுகிறேன். முதலில் யூஸ் பேக்கேஜஸ் கட்டளையில் ஹார்வர்ட் ஐ சேர்க்க வேண்டும். இதோ காட்டுகிறேன். ஸ்டைலை ஐஃபாக் க்கு மாற்ற வேண்டும். இவை இரண்டு ஃபைல்கள் மூலம் செயலாக்கப்படுகிறது. harvard.sty மற்றும் ifacபிஎஸ்டி. இந்த ஃபைல்கள் வலையில் கிடைக்கின்றன. யார் வேண்டுமானாலும் தரவிறக்கிக் கொள்ளலாம். இதை இப்போது தொகுக்க பிடிஎஃப் லேடெக்ஸ் ரெஃபரன்ஸ் பிப்டெக்ஸ் ஐ செயலாக்குவோம். இருமுறை தொகுக்கிறேன். குறிப்புதவி பட்டியல் இதோ கிடைத்துவிட்டது. குறிப்புதவிகள் வரிசை எண்கள் இல்லாமல் அகரவரிசையில் அடுக்கப்பட்டுள்ளன. வரிசை எண்கள் காணாமல் போய்விட்டன. குறிப்புதவி செய்வது தெளிவாக ஆசிரியர் பெயர்கள் மற்றும் வருடம், உதாரணமாக வித்யாசாகர் 1985 ஆகியவற்றை குறிப்பிடுவதுதான். இந்த குறிப்புதவிகள் அடுத்த பக்கத்திலும் உள்ளன. மேலும் இதோ அகரவரிசையில் உள்ளது. இந்த குறிப்புதவி பாங்கை பயன்படுத்தும் போது சைட் கட்டளை எல்லா குறிப்புதவிகளையும் அடைப்புகளுக்குள் இடுகிறது. உதாரணமாக மூல ஃபைலை பாருங்கள். இங்கே பாருங்கள். The Textbook by Site KMM07 உருவாக்குவது The Textbook by Moudgalya, 2007 B. இங்கே மௌத்கல்யா என்ற பெயர் அடைப்புகளுக்குள் வரக்கூடாது. வருடம் மட்டுமே அடைப்புகளில் வர வேண்டும் என்றால் Cite as Noun கட்டளையால் இதை செய்யலாம். இதை தொகுக்கிறேன். மீண்டும் தொகுக்கலாம். மௌத்கல்யா என்ற பெயர் அடைப்புகளுக்கு வெளியே வந்துவிட்டது. வருடம் மட்டுமே அடைப்புகளில் உள்ளது. இந்த Cite as Noun பிரச்சினையை சரி செய்தது. ஆனால் இந்த Cite as Noun கட்டளை இப்போது பயன்படுத்தும் குறிப்பளிப்பு பாங்குக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை கவனிக்கவும். மற்ற பாங்குகளில் வேலை செய்யாமல் போகலாம். முன் சொன்னது போல ஏராளமான குறிப்பளிப்பு பாங்குகள் உள்ளன. நமக்கு தேவையான பொருத்தமான ஸ்டை மற்றும் பிஎஸ்டி ஃபைல்களை தரவிறக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உதாரணத்தில் நான் harvard.sty மற்றும் ifacபிஎஸ்டி ஃபைல்களை பயன்படுத்தி இருக்கிறேன். கவனமாக பார்த்தால் மேற்சொன்ன எந்த உதாரணத்திலும் ref.bib என்னும் குறிப்புதவிகளின் தரவுத்தளத்தை மாற்றவே இல்லை. இதுதான் பிப்டெக்ஸ் அழகு. குறிப்புதவிகள் பட்டியல்களை உருவாக்குவதில் நிறைய நேரம் செலவழித்தாலும் உண்மையில் இதை உருவாக்க பயனர் மேற்கொள்ளும் செயல் மிக எளிதே. 1. தரவுத்தளத்தை உருவாக்குதல், அதாவது பிப் ஃபைலை உருவாக்குதல். இரண்டாவது sty மற்றும் bst ஃபைல்களை பெறுதல். அவற்றில் பல உங்கள் நிறுவலில் ஏற்கனவே இருக்கலாம். மூல ஃபைலை தொகுப்பது, பிடிஎஃப் லேடெக்ஸ் ஐ செயலாக்குவது, மூல ஃபைலை இன்னும் இரு முறை தொகுப்பது. இது மிக எளிய செயல் என்று ஒப்புக்கொள்வீர்கள்தானே? பிப்டெக்ஸ் லேடெக்ஸ் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவீர்கள்தானே? இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. நன்றி.